ஏமாற்றப்படுகிறோமே அதுதான் பெரிய துக்கம். ஏமாற்றப்படுகிறோமே அதுதான். எல்லா துக்கத்தையும் தாழலாம், ஆனால் எந்த துக்கம் தாழ முடியாது. ஏமாத்தினான் பார்த்தீங்களா? இப்படிலாம் சொல்லி அண்ணா ஐயா அம்மா என்ன புரியுதுங்களா? அவன் என்னை விட 10 வயசு பெரியவன், என்னை போய் அண்ணான்றான். உலகம் இப்படி தான். அந்த அக்கான்னு சொல்லுது உங்களை பார்த்து, அது உங்களுக்கு அது புரியுதுங்களா? உங்களை அதுக்கு நீங்கள் அக்கா மாதிரி இருக்கிறீங்க, உங்களை போய் அது அக்கான்னு சொல்லுது. ஏன்னா 50 ரூபா கடன் வாங்கிறதுக்காக. ஆனால் ஞானம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார். அடுத்து ஒரே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். 13:25 இதோடு முடிப்போம். 13:25 அதாவது எப்பவுமே அவங்க திருப்தியாக இருப்பாங்க. 13:25 வாசிக்கிறேன், கேளுங்கள். அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அதில் ஒரு வார்த்தை ஆமேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஞானம் உள்ளவர்கள் எப்பவுமே திருப்தியாக இருப்பாங்க. ஞானமற்றவர்கள் எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. தமிழ் புரிய நினைக்கிறேன். பீப்புள் வாய்ஸ் தி ஆல்வேஸ் சொல்லுங்கள் மன நிறைவோடு இருப்பாங்க. சொல்லுங்கள் மன நிறைவு. ஃபாதர் அழகாக பண்ணார். மனநிறைவோடு பணி செய்வேன். சொல்லுங்கள் மன நிறைவு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் மன நிறைவு. இதான் என் வாழ்க்கை. சின்ன வீடு தான், ஆனால் மன நிறைவு தான். எளிமையான ஆகாரம் தான், மன நிறைவு தான். நீ பாரு, இந்த பிள்ளைகள் என்ன சொல்லுதுங்க, இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதெல்லாம் ஒரு வீடா, இதெல்லாம் ஒரு என்ன, இதெல்லாம் ஒரு டிவியா, இவெல்லாம் ஒரு புருஷனா? என்ன இல்லை, எனக்கும் கீழே உள்ளவர் கோடி. சொல்லுங்கள் மன நிறைவு. இதுதான் என் வாழ்க்கை. சொன்னீங்க அந்த அம்மா 50,000 புடவை கட்டலாம், அது அந்த அம்மாவுடைய நிலவரம். ஆனால் ஆண்டவங்களுக்கு ஒரு 100 ரூபா புடவை கொடுத்துருந்தானே சோத்துருன்னு சொல்லுங்கள். அது நிரந்தரம் அல்ல, இதுதான் நிரந்தரம். புரியல? சொல்லுங்கள் மன நிறைவு. ஞானம் உள்ளவங்க என்றைக்குமே போதுங்க, போதும் பாஸ்டர். சில பேர் கற்று வச்சிருக்கிறார் மன ஏன் இன்னும் கொடுக்கூடாதா? அது அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்களா? அந்த வசனம் பின்பகுதி, அந்த பின்பகுதி 25 பின்பகுதி, துன்மார்க்கனுடைய வயிறோ அவனுடைய கருத்திடவென்றால் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. பசியப்படுக்கும், காலியாக இருந்தா. சில பேருடைய வாழ்க்கை இன்னா கொடுத்தால் என்ன இல்லை. ஆனால் வசனங்க நீதிமான் அதை கொஞ்சம் மாற்றி படிக்கணும். சின்ன காரியத்தோட திருப்தியாக இருப்பான். சின்ன வீடு, நன்றி ஆண்டவரே. சின்ன வீடு, ஸ்தோத்திர ஆண்டவரே. எளிய ஆகாரம், நன்றி கர்த்தாவே. நான் சமீபத்தில் நரிக்குறவர்கள் மத்தியில் ஊழியத்துக்கு போயிருந்தேன். திண்டுக்கல் பக்கத்தில் நரிக்குற வீடு இல்லை, வாசல் இல்லை, பாட்டு புஸ்தகம்